குலத்துக்கு ஒரு சொத்தாக செல்வமாக வந்து பிறந்தவள் ஆண்டாள். அவள் பாடிய சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. அதிலே 10 பெண்களை துயில் எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடும் பிரகரணத்தில் உள்ளோம். 6ஆம் பாட்டு புள்ளும் சிலம்பினகான் தொடங்கி 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே ஈராக 10 பெண்களை எழுப்புகிறாள். அதிலே இன்றைய நாள் பாசுரம் 7ஆம் பாட்டு. கீசி கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்புங் கலகலப்பக் கைபேர்த்து வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவன் நீ கேட்டே கிடக்கியோ தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய். இந்த கிரகத்து பெண்ணை பேய்ப்பெண்ணேன்னு அழைக்கிறாள். முன் பாசுரத்தில் பிள்ளாய்னு கூப்பிட்டாள். இந்த பாசுரத்தில் பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிடுகிறாள். பிள்ளாய்னு சொன்னது பிள்ளைத்தனம், அறியாமை. பகவத் பிரபாவம் தெரிந்து வைத்திருக்கிறாய், கண்ணனை அடையணும்னு ஆசைப்படுகிறாய். ஆனால் பாகவத வைபவம் தெரியாமல் துன்பம். அவர்களுடைய சம்பந்தம் இருந்தால்தான் வாழ்க்கையை ரசிக்கும். அந்த பாகவதர்கள் தான் வெளியில் இருக்கும். அவர்கள் உள்ள இருக்கிற பெண்ணும் பக்த தான், வெளியில எழுப்ப வந்தவர்களும் பக்தர்கள் தான். அப்ப இந்த கோஷ்டியோடு சேர்ந்து தான் கண்ணனிடத்தில் போக வேண்டும் என்ற பெருமையே தெரியாமல் உள்ள இருக்கிறவ தூங்கி கொண்டிருக்கிறாள். அந்த அறியாமையைத்தான் பிள்ளாய்னு சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் இன்றைய பாசுரத்தில் பேய்ப்பெண்ணேன்னு சொல்லணும்னால் இவளுக்கு அந்த பெருமை தெரியாமல் இல்லை, தெரியும். தெரிந்ததை மறந்து விட்டாள். எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னால் அதை கூட ஒத்துப்பார்கள். ஆனால் தெரிந்ததை மறந்திருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் இன்னும் நிந்திக்கத்தக்கது, அதுதான் இன்னும் வருந்தத்தக்கது. அதனால தான் இந்த பாசுரத்தில் தெரிஞ்சும் பண்ணாம இருக்கியே பெய்த்தனமா என்று கூப்பிடுகிறாள். ஒன்று நன்னா தெரியும், ஆனால் அதை பற்ற பார்க்காம இருந்து அந்த நல்லதை பண்ணாமல் இருந்தா பெய்த்தனம் தானே. அதனால பெய்ப்பண்ணேன்னு பாசுரம்